வீட்டில் ஆலையில் வீட்டுக்குள்ள கரண்ட் பில்லுன்னா எப்படிங்க சார்? நைட்டு என் வீட்டுக்கு வர 11:30 ஆகும். கஸ்டமர் புலம்பத்தை கேட்டால் ரொம்ப பாவமாக இருக்குங்க. இவங்களும் கடை வச்சுருக்கிறாங்களாம், வீட்டில் ஆள் இருக்க மாட்டா போயிடுவாங்க, அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்களாம். போன மாதம் வந்து 14,000 பில்லு வந்துச்சான். நம்ம வீடியோ பார்த்தா கூப்பிட்டாங்க, திருவள்ளூர் கிட்டே போயிருந்தேன் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு. செக் பண்ணி பார்த்ததில் பியில் வந்து வோல்டேஜ் வரல. நீங்களே பாருங்கள், பீஸ் கேரும் பிடிங்கிட்டு இருக்கேன். ஆரில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, தெரிஞ்சுங்களா, 1 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது பாருங்கள், ஒயில் ஒரு 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒயில் காட்டுறேன் பாருங்கள், இதுக்கு அங்கே 6 ஆம்ஸ் வந்துச்சு, அங்கே 6 வந்துச்சு. பியில் வோல்டேஜ் வரல, அதே போல் நம்ம ஆம்ஸும் யூஸ் பண்ணல, அங்கே 0 தான் வரும், தெரியுதுங்களா, 0 வருதா. ஆனால் நான் எப்பவுமே கிலோ வாட் தான் பார்க்க சொல்லுவேன். இது பாருங்கள், 300 வாட்ஸ் யூஸ் ஆகுது, அங்கே யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் ஆகுது. அதே போல் ஒயில் தெரியுதுங்களா, ஒயில் வந்து ஏசி ஓடுது, 1800 வாட்ஸ், அதாவது 1.5 டன் ஏசி ஓடுது. இந்த ஓடுது பாருங்கள், 7 ஆம்ஸு. ஆனால் இந்த 7 ஆம்ஸ் என்ன ஆகுதுன்னா பிலையும் எடுக்குது, வராத வோல்டேஜ்லேயும் எடுத்து. இது பாருங்கள், வரலையா அந்த பியில். ஆனால் மீட்டரில் பாருங்கள், மீட்டரில் எடுக்குதா பியில். அப்போது 1800 வாட்ஸு ஒயிலையும் எடுக்குது, பிலையும் எடுக்குது. அப்போ எடுத்து அப்படியே பாருங்கள், 4000 வாட்ஸாக அது மாறுது, தெரியுதுங்களா. இதனால தான் அவங்க வீட்டில் 4000 வர வேண்டிய இடத்துல 14,000 பில்லு வந்திருக்கு. இந்த மீட்ரு தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ கரண்ட்? நன்றி, வணக்கம்.